ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ராய்டோட சைக்கோ செக்சுவல் டெவலப்மெண்ட் தியரி தான் பார்க்க போறோம். இதுல வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராய்ட் யாரு அப்படின்னா, இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ், ஆல்சோ ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். அதாவது இந்த சைக்கோ அனாலிசிஸோட தந்தை அப்படின்னு இவர் வந்து அழைக்கப்படுறாரு. சைக்கோ அனாலிசிஸ் மீன்ஸ் இவர் தான் வந்து நம்மளுடைய மனம் வந்து ஒரு 3 நிலைகள்ல இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி செஞ்சு சொன்னவர். அதாவது நம்மளுடைய மனத்துல இட் ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் வந்து 3 டைப்பா இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். இவர் தான் வந்து சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நம்மளுடைய அடல்ட்டோட பர்சனாலிட்டி வந்து டெவலப் ஆகுது, அடல்ட்டோட பர்சனாலிட்டியை வந்து தீர்மானிக்கிறாரு. சைல்டுஹுட்ல எப்படி இருக்கிறாங்க அதனோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் அடல்ட்டோட பர்சனாலிட்டியை வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து இவர் மெயினா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது என்ன அப்படின்னா, ஆள் மனது அன்கான்சியஸ் மைண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. சைக்கோ செக்சுவல் டெவலப்மெண்ட் பாலுணர்வு மூலியமா எப்படி வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட் அடையுது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அப்படிங்கறதா வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து உங்களுக்கு பர்சனாலிட்டிங்கிறது ஒரு 5 ஸ்டேஜஸ்ல இருக்கிற மனோபாலியல் நிலைகள் வழியா தான் உருவாகுதுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய பாடி பார்ட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்லயும் பாலியல் உந்துதல் வந்து எப்படி வந்து நிலைநிறுத்துது, அது எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஆளுமை வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாரு. இதனால ஏதாவது ஃபிக்சேஷன் இருக்கு, நிலைத்தன்மை இருக்கு அப்படின்னா, முதிர் வயதுல ஆளுமை பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓரல் ஸ்டேஜ். ஓரல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 0 முதல் 1 வயது வரை இருக்கிறதா ஓரல் ஸ்டேஜ். இது வாய் நிலை பருவம் சொல்றாங்க, அல்லது வாய் இன்ப பருவம் சொல்றாங்க. இந்த ஓரல் ஸ்டேஜ்ல மெயினா என்ன அப்படின்னா ஃபீடிங் தான் வந்து இம்பார்ட்டன்ட். வாயினால அவங்க வந்து வாய் இன்ப பருவம் அப்படிங்கிறது வாயினால நம்ம என்னென்ன செயல்கள் செஞ்சு இன்பம் பெறுறது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை வந்து உறிஞ்சுறது, கடிக்கிறது, சாப்பிடுறது போன்ற வாய்வழி செயல்பாடுகள் மூலம் தான் வந்து இன்பத்தை பெறுது. இதுல ஏதாவது நம்மளுக்கு இந்த பால் வந்து ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு கொடுக்கிற பால் வந்து ஓவரா பால் கொடுத்தாலோ இல்ல வந்து ஓகே இது போதும் அப்படின்னு ஏர்லியாவே ஸ்டாப் பண்ணாலோ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வாய்வழி தூண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா, பின் நாட்கள்ல நம்மளுக்கு இந்த நகம் கடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, ஓவர் ஈட்டிங் அதிகமா சாப்பிடுறது, அப்புறம் வந்து அதிகமா பேசுறது போன்றவை எல்லாம் வந்து நம்மளுக்கு முதிர் வயதுல வந்து ஏற்படுத்தும். இப்ப ஏதாவது நம்ம இந்த இதுல மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, நம்மளோட தேவைகள் வந்து சரியா பூர்த்தி ஆகல அப்படின்னா, அப்ப வந்து அ இந்த புகைப்பிடிக்கிறது, நகம் கடிக்கிறது போன்ற பழக்கங்கள் எல்லாம் வந்து இந்த ஃபிக்சேஷன வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆனல் ஸ்டேஜ். இந்த ஆனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 1 முதல் 3 வயது வரை இருக்கிறது தான் இந்த ஆனல் ஸ்டேஜ். இதுல மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பவுல் அண்ட் பிளேடர் கண்ட்ரோல். இந்த குதநிலை பகுதி, அந்த குதநிலை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கழிவு உறுப்பு நிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜ. இதுல மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாய்லெட் ட்ரைனிங் தான் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதுல மெயின் கான்செப்டே. நம்மளோட டாய்லெட் ட்ரைனிங்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எந்த விதமான பின்னாட்கள்ல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கண்டிப்பான ஒரு பரிபூர்ணவாதியா இருக்கறதுக்கு வந்து இது வந்து வழிவகுக்கும். இல்ல நம்மளுக்கு இந்த டாய்லெட் ட்ரெய்னிங்ல வந்து சுதந்திரம் லெனினியன்ட்டா இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான, கவனக்குறைவான அ ஆளா வந்து பின்னாட்கள இது மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாய்லெட் ட்ரெய்னிங். இந்த டாய்லெட் ட்ரெய்னிங்ல நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறோமா? இல்ல சுதந்திரத்தோட இருக்கிறோமா? அத பொறுத்து தான் வந்து பின்னாட்கள்ல அவங்க எப்படிப்பட்டவைங்க அப்படிங்கிறத தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேஜ் 3 பாலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 3 முதல் 6 வயது வரை. இது வந்து உறுப்பு நிலைன்னு சொல்லுவோம் அல்லது குறி இன்ப பருவம் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது இது மெயினா வந்து நம்மளுடைய ஜெனிட்டல்ஸ் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. உறுப்பு நம்மளுடைய நம்ம என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத பார்க்கறது. என்ன ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து எந்த ஸ்டேஜ்ல வருது அப்படின்னா 3 to 6 இயர்ஸ்ல நம்ம ஒரு பாயா இல்லை நம்ம ஒரு கேர்ளா அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜ்ல அவேர்னஸ் வருது அப்படின்னா இந்த 3 முதல் 6 வயது வரை இருக்கிற ஸ்டேஜ் தான் அந்த அவேர்னஸ் வந்து வருது. இதுல மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒடிபஸ் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். ஓகே, இதுல என்ன ஒடிபஸ் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ஜென்ரலா வந்து நம்மளுக்கு பெண் குழந்தைகள்லாம் யாரை பிடிக்கும் அப்படின்னா அப்பாவை தான் பிடிக்கும். ஆண் குழந்தைகள் அப்படின்னா யாரை பிடிக்கும் அப்படின்னா அம்மாவை தான் பிடிக்கும். ஸோ இந்த ஒடிபஸ் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்போசிட் ஜெண்டரை வந்து நம்ம லைக் பண்றதா இந்த ஒடிபஸ் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். இதுல வந்து அடையாளம் மற்றும் பாலின விழிப்புணர்வு, அது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட ஜெண்டர் என்ன அப்படிங்கறத ஃபைன் பண்றதுதான் வந்து மெயின் இதா இருக்கும். ஸோ இந்த அதை பத்திய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் தான் இது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுல ஆப்போசிட் ஜெண்டரை வந்து ஈர்ப்பு ஏற்படும். ஒரே பாலினமா இருந்துச்சு அப்படின்னா பொறாமையை வளர்க்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரோக்கியமான பாலியல் அடையாளம் இருந்துச்சு அப்படின்னா வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ் 4 லேட்டன்சி ஸ்டேஜ். லேட்டன்சி ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து 6 முதல் 12 வயது வரை இருக்கிறது தான் லேட்டன்சி ஸ்டேஜ். இந்த லேட்டன்சி ஸ்டேஜ் உள்ளுறை நிலைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இங்க எந்த ஒரு ப்ளஷர் அனுபவிக்கிறதுக்கான பாடி பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இது மெயின் தீம் என்ன அப்படின்னா இந்த லேட்டன்சி ஸ்டேஜ்ல பாய்ஸ் ஆல்ரெடி நம்ம தான் பாய் நம்ம தான் கேர்ள்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ப பாய்ஸ் எல்லாம் ஒரு பாய்ஸ் டீமோடையும் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு கேர்ள்ஸ் டீமோடையும் வந்து அவங்க வந்து வேலை செய்வாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா சோசியல் அண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் தான். அதாவது நம்ம சமூகத்துல எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிற டெவலப்மெண்ட் தான் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றது இந்த ஸ்டேஜ்ல. நெக்ஸ்ட் வந்து செக்ஸுவல் அட்ஜஸ்ட் ரெப்ரசன்ட். அதாவது ஆல்ரெடி இருந்த ஜெனிட்டியல் இதுல வந்து நம்ம ஒரு ஆர்வமா இருந்ததை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அடக்கப்பட்ட செக்ஸுவல்ஸ் இருக்கு, அதாவது எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து சமூக மேம்பாடு மற்றும் கற்றல் அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. நம்ம ஏதாவது ஒரு திறனை வளர்த்துக்கிறோம், அப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு உண்டான மதிப்புகளை வளர்த்துக்கிறோம். அதுலதான் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து கவனம் செலுத்துறாங்க. இதுல வந்து உங்களுக்கு நம்பிக்கை, தகவல் தொடர்பு திறன் அது வந்து உங்களுக்கு சுய கட்டுப்பாட்டை வளர்ப்பதற்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இது வந்து ஜெனிட்டியல் ஸ்டேஜ். இது வந்து 12 வயதுல இருந்து நம்ம பியூபர்ட்டி அடையிற வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து இருக்கும். இந்த ஸ்டேஜோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து. ஆனா இந்த செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மெச்சூரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ்ல எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி போகும், எப்படி வந்து வெல் பேலன்ஸ்டா கொண்டு போறோம் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இருந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜஸை பொறுத்து தான் இது அமையுது அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, இப்ப 5 ஸ்டேஜஸும் பார்த்துட்டோம். இதுல கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா ஃப்ராய்டு தியரியில அனுபவ ரீதியான இல்ல ஒரு சயின்டிபிக்கா எந்த ஒரு இதுவும் கிடையாது. மேலும் இதுல வந்து மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலியல் மீதானதான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இங்க. பாலினம் மற்றும் இதுல வந்து பாலினம் மற்றும் கலாச்சார பாலினம் தான் வந்து மெயினா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காரு. இந்த 5 ஸ்டேஜஸை நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரல் ஸ்டேஜ். ஓரல் ஸ்டேஜ் 0 to 1 கொடுத்துருப்பாங்க, சில இதுல 0 to 1.5 வயசும் கூட இருக்கும். இந்த ஓரல் ஸ்டேஜோட வயது என்ன அப்படின்னா 0 to 1.5 வயது வரை. இதுல எரோஜனஸ் ஜோன்ஸ் மீன்ஸ் நம்மளோட எங்க வந்து பாலியல் இன்பம் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம், எதன் மூலியமா பிளஷர் அவங்க இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து மவுத் தான். இந்த ஸ்டேஜ்ல மவுத். கீ கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்னா வீனிங். வீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அங்க பால் வந்து நம்ம எந்த இதுல ஸ்டாப் பண்றோம், ஓவரா கொடுக்குறோமா இல்ல வந்து
சீக்கிரமா ஏர்லியாவே ஸ்டாப் பண்ணிடுமா, அதுதான் வந்து வீனிங், பால் விடைபெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃபிக்சேஷன் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மோக்கிங், ஓவர் ஈட்டிங், நெயில் பிட்டிங், டிபெண்டன்சி. அதாவது இந்த மவுத் மூலமா பெறக்கூடிய ப்ளஷர் வந்து ஓவரா இருக்கு அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு வந்து ஃபிக்சேஷன் உருவாகுது, இல்ல கம்மியா இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஃபிக்சேஷன் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபிக்சேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்மோக்கிங், ஓவர் ஈட்டிங், நெயில் பைட்டிங், டிபெண்டன்சி இது எல்லாமே தான். ஓகேவா? செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆனல் ஸ்டேஜ். இது வந்து புதநிலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1.5 வயது முதல் 3 வயது வரை இருக்கு. இதுல வந்து எரோசனஸ் ஜோன் என்ன அப்படின்னா ஆனஸ், அதாவது பவுல் பிளேடர் கண்ட்ரோல் இருக்கிற பார்ட் தான் வந்து இது. இதுல வந்து டாய்லெட் ட்ரைனிங் வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த ஃபிக்சேஷன் வந்து அமையுது. ஓகே, இதுல வந்து உங்களுக்கு ஓவர்லி நீட்டா எப்ப இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரிக்டா வந்து டாய்லெட் ட்ரைனிங்கா இருக்கும்போது ஓவர்லி நீட்டா இருக்கும். லெனினியன்ட்டா விடும்போது உங்களுக்கு மெஸ்ஸி, அந்த அளவுக்கு வந்து நீட்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாலிக் ஸ்டேஜ். பாலிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உறுப்பு நிலை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு 3ல இருந்து 6 வயது வரை. இதுல வந்து எரோஜனஸ் ஜோன் என்ன அப்படின்னா ஜெனிட்டல்ஸ், நம்ம பால் உறுப்புகள்ல வந்து தான் இங்க முக்கியமானதா கருதுறாங்க. இங்க வந்து கீ கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்னா ஒடிபஸ் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் தான் இது. ஓகேவா? இது வந்து கரெக்ட்டா இருக்கும்போது எந்த ப்ராப்ளம் இல்ல. அப்படி இல்லாதப்போ செக்சுவல் ஆங்ஸைட்டி, ஒரு பதற்றம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா லேட்டன்சி ஸ்டேஜ். லேட்டன்சி ஸ்டேஜ் வந்து 6 முதல் 12 வயது வரை இருக்கிறதா வந்து லேட்டன்சி ஸ்டேஜ். இது வந்து நான் லிபிடோ டார்மினன்ட், அதாவது எந்த ஒரு பாடி பார்ட்ஸும் கிடையாது. ஆனா இங்க என்ன அப்படின்னா மெயினா வந்து டெவலப்பிங் சோசியல் ஸ்கில்ஸை வந்து வளர்க்கறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ரெப்ரசன்ஸ் ஆஃப் ஏர்லியர் கான்ஃபிளிக்ஸ், அதாவது ஆல்ரெடி இருக்கிற கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுல வந்து ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஜெனிட்டியல் ஸ்டேஜ். இது வந்து 12+ இயர்ஸ் நம்ம பியூபர்ட்டி அடைகிற வரைக்கும் இருக்கும். மெச்சூர் செக்ஸுவல் இன்டிமெசி, அதாவது ஒரு மெச்சூரான ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு போறதுக்கு வந்து லாஸ்டா இருக்கிற ஸ்டேஜ் தான் இது. ஆனா ஆல்ரெடி இந்த 4 ஸ்டேஜஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த ஹெல்த்தி ரிலேஷன், அந்த ரிலேஷன்ஷிப் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்டேஜஸ் தான் ஓரல், ஆனல், பாலிக், லேட்டன்சி, ஜெனிட்டியல் ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜஸை பொறுத்து தான் ஒருத்தரோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ராய்டோட தியரி எதை பேஸ் பண்ணி எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னா, ஏர்லி சைல்ட்ஹுட்டை தான் வந்து வந்து முக்கியத்துவமா அவங்க கருதி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எரிக்சனோட இதுவும் பார்த்துருக்கோம். எரிக்சனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்றாரு அப்படின்னா, அவர் சோசியல் டெவலப்மெண்ட், ஒரு சமூக வளர்ச்சி நிலை தான் சொல்லியிருப்பாரு. அவர் ஆல்ரெடி வந்து ஒரு 8 ஸ்டேஜஸ் கொடுத்திருப்பாரு. அந்த 8 ஸ்டேஜஸும் வந்து ஹோல் லைஃப் வந்து கவர் ஆகுற மாதிரி கொடுத்திருப்பாரு. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சமூக ரீதியா எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய டெவலப்மெண்ட் தியரி வந்து அமைஞ்சிருக்கும். இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னா வீடியோ உள்ள பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.